என்ன இந்த வீட்ல யார் என்ன சொன்னாலும் நீங்க கேள்வி கேக்குறது இல்ல, சப்போர்ட் பண்றதும் இல்ல. ஆனா அழகுமதி வந்து ஒரு நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள 2 தடவை அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொன்னப்போ ஒரு தடவை சப்போர்ட் பண்ணீங்க. இந்த வீட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாமா சொல்லும் போது என்ன சொன்னீங்க? வந்த உடனே ஏன்பா இவ்வளவு ரூல்ஸ் போடுறீங்க, அந்த பொண்ணு பயந்துர போகுது அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? கல்யாணத்துக்கு முந்தின நாள் ராத்திரி அந்த பொண்ணோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. கல்யாணம் முடிஞ்ச கையோட மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டார். திடீர் கல்யாணம் வேற, பயம் பதட்டம்லாம் இருக்கும்ல. எனக்குமே மதிய பார்க்க பாவமா தான் இருக்கு. மதிய சப்போர்ட் பண்ற நீங்க ஏன் இந்த மலரை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? எப்பவுமே என் சப்போர்ட் அழகு மலருக்கு தான். அந்த முதல் நாளே நாலா பக்கமா அந்த பொண்ணு அட்டாக் பண்ணா அந்த பொண்ணு பயந்து ஓடிரு மலரு. அதான் நான் பேசினேன், அழகு மதியும் சுரேஷும் சேர்ந்து வாழ வேண்டாமா? அந்த பொண்ணை பார்த்தா ஸ்ருதி மாதிரி தான் எனக்கு தோணுது. சின்ன பொண்ணு மலரு. எம்ஃபில் முடிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட என் வயசு தான் இருக்கும். நீங்க பேசுனது கரெக்ட் தான். மூத்த பையன்னா இப்படிதான் இருக்கணும், பேசணும். நீங்க பேசுனதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? என் புருஷனுக்கு தைரியம் வந்துருச்சு, கரெக்டா பேசுறாரேன்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தேன். இனிமே யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்கன்னு வையேன், நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. மதி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? மாமா கூப்பிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொன்னாரு, அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? மாமாவை யோசிச்சு பயப்படாதீங்க. பேசுற அளவுக்கெல்லாம் அவர் ஸ்ட்ரிக்ட் கிடையாது. இந்த வீடு அவ்வளவு பயங்கரமான வீடும் கிடையாது. உங்க சிச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரியுது. இதே சிச்சுவேஷனை நானும் ஃபேஸ் பண்ணிருக்கேன். எங்க கல்யாணமும் உங்க கல்யாணம் மாதிரி தான் நடந்துச்சு. அவருக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்திருந்தாங்க. அந்த கதையை நான் இன்னொரு நாள் டீடைலா சொல்றேன். கடைசி நேரத்துல பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் என்ன கல்யாணம் பண்ணாரு. என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, நானும் அவரும் ஒருத்தர் விரும்பணும். எனக்குமே எங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த அன்னைக்கு இப்படிதான் இருந்துச்சு. எங்க வீட்டுல எங்க அம்மா, நான், தம்பி 3 பேர் தான். எங்க ஆளுங்க அதிகம், வீடும் பெருசு. எப்படி எல்லாத்தையும் சமாளிக்க போறோம்னு ரொம்ப யோசிச்சேன். போதா குறைக்கு என்னை யாருக்குமே அப்ப பிடிக்காது. கொஞ்ச நாள் கஷ்டம்னா ஆறுதலுக்கு யாருமே இல்லாம தவிச்சேன். அவருக்கு பார்த்த பொண்ணோட கல்யாணம் நடக்காம போனதுக்கு நான் தான் காரணம்னு கோவம் வேற. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் ஆகும் மதி. என்ன மதி, என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? பெரிய போராட்டத்துக்கு பிறகு உங்க கல்யாணம் நடந்தாலும் நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புனீங்க. அந்த ஒரு காரணம் போதுமே எல்லா போராட்டத்தையும் சமாளிக்க. ஆனா என் விஷயத்துல அப்படி இல்லையே. கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம தானே கல்யாணம் நடந்துச்சு. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு நினைச்சேன்னா அதுக்காக நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். என்ன பிளாக்மெயில் பண்ணி என்ன இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. பிளாக்மெயிலா? சுரேஷுக்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனைங்க இருந்துச்சுல்ல, அதனால அவனை கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு நினைச்சீங்களா? இல்லங்க, எனக்கு கல்யாணத்து மேலேயே விருப்பம் இல்ல. என் ஆசை, கனவு, என் லட்சியம் எல்லாமே நிறைய இருந்துச்சு. பர்மனன்ட் ஆகணும், PhD கம்ப்ளீட் பண்ணணும், எங்க அப்பாக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்ணணும், என் தங்கச்சி நல்லா படிக்க வைக்கணும்னு இப்படி நிறைய ஆசைப்பட்டு என் மொத்த ஆசையும் ஒரே ராத்திரி இல்லாம பண்ணிட்டாங்களே. என் நேத்து ராத்திரி வரைக்கும் அந்த கனவோட தானே இருந்தேன். 24 ஹவர்ஸ்ல எல்லாமே மாறிடுச்சு. கல்யாணம் பண்ணி இப்போ இன்னொருத்தர் வீட்ல இன்னொருத்தர் ரூம்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். என் வீடு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா கடைசியில என் வீடு எனக்கு சப்போர்ட் பண்ணலையே. அவங்க நிலைமையும் எனக்கு புரியுது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கடைசியில இப்படி பிடிக்காத ஒண்ணத்தை பண்ணிட்டு இப்படி பெண்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது நான் தானே. எனக்கு எதுவுமே புரியலங்க. சுரேஷ் நான் பல தடவை பார்த்திருக்கேன். பார்த்தப்போ எல்லாமே சண்டை தான் போட்டிருக்கோம். எனக்கு பிடிக்காத ஆளுங்க லிஸ்ட்ல போட்டு பார்த்தா அவர் தான் நம்பர் 1. அவர் மட்டும் அந்த லிஸ்ட்லயே இருக்காரு. அவரோட எப்படி ஒரு லைஃப் வாழ போறேன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு நம்ம வீட்டை பத்தி தெரியாது, அதனால சொல்றேன். தங்கராஜ் அண்ணன் கொஞ்சம் அப்படி இப்படிதான். அவர் சில விஷயங்களை சொல்றாரு. அவர் மேல இருக்கிற மரியாதையில அதெல்லாம் செஞ்சு சுரேஷ் பிரச்சனையில மாட்டிக்கிறான். மத்தபடி சுரேஷ் ரொம்ப நல்லவன் தான். நீ நினைக்கிற அளவுக்கு சுரேஷ் மோசமானவன் இல்ல. உனக்கு போக போக புரியும். வீட்ல எல்லார்கிட்டயும் அவன் நல்ல மாதிரியா நடந்துப்பான். அவனை நினைச்சு நீ பயப்படாத. அதுவும் இல்லாம வீட்ல நாங்க எல்லாரும் இருக்கோம். நான் இருக்கேன், என் ஹஸ்பண்ட் இருக்காரு, ஸ்ருதி, சித்தார்த், ரேவதி இருக்கா. அத்தையுமே பாவம் தான். நாங்க எல்லாரும் உன்னை பாத்துப்போம், அழாத. நான் போய் அழகுமதியை கூட்டிட்டு வரேன். வாங்க உட்காருங்க. 7:30க்குள்ள டின்னர் முடிக்கலனா உடம்புக்கு நல்லது இல்லையா? இன்னைக்கு ஏன் பக்கத்திலே உட்கார்ந்து சாப்பிடுங்க. அண்ணி, எங்க மலரணி சமையல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு அப்படிலாம் எதுவும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க. இந்த வீட்ல மொத்தம் எத்தனை பேரு? நான் மூத்தவமா. என் பேர் பாகிராஜ், 2வது ரேவதி, அப்புறம் ஸ்ருதி, அடுத்தது சித்தார்த். இவ அழகுமலர் என் வைஃப். எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை, பேரு ராகவி. ரேவதிக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு.
அப்புறம் அப்பா அம்மா, இதான் நம்ம குடும்பம். நீங்க என்ன பண்றீங்க? என்ன நீனே கூப்பிடலாம். இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். குரூப் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் டிகிரி முடிச்சிருக்கேன். பெங்களூர்ல ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் பேங்க்ல வேலை பாக்குறாரு. நான் வீட்ல இருந்து குடும்பத்தை பாத்துக்கிறேன். சமையல் பூரா நம்ம கண்ட்ரோல் தான். என் சமையல் நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல ஸ்ருதி கேட்டதுக்காக நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா? இல்ல நிஜமாவே நல்லா இருக்கு. அப்ப சரி சாப்பிடுங்க. உங்க வீட்ல டின்னருக்கு எல்லாம் என்ன சாப்பிடுவீங்க? மோஸ்ட்லி சப்பாத்தி சாப்பிடுவோம். அப்பப்போ இட்லி தோசையும் இருக்கும்.